ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே சமையல். இந்த வீடியோவில் நம்ம மசால் வடை குழம்பு எப்படி செய்யலான்றதை பற்றி பார்க்கலாம். கடாயில் வந்து 50 கிராம் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ ஆயிலில் கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு. கடுகு பொரிஞ்ச பிறகு இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம். இதில் வந்து நான் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 2 வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். கூடவே ஒரு 10 பல்லு பூண்டையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம தக்காளி சேர்க்கலாம். தக்காளி வந்து 4 தக்காளி. இப்போ தக்காளி கூட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளியும் இப்போ வதங்கட்டும். இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து அரை முடி தேங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட வந்து ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு 10 நம்பர் முந்திரி பருப்பையும் சேர்த்து வச்சுருக்கேன். இது மூணுத்தையும் வந்து நம்ம கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான். அடுத்தது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்க தேங்காய், சோம்பு, முந்திரி பருப்பு இந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். அடுத்தது குழம்புல வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி கரைசல் தண்ணியை இப்போ குழம்புல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு குழம்பு கலந்து விட்டுருங்க. அடுத்தது குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். வடை குழம்புன்றதுனால குழம்பு கொஞ்சம் தண்ணியாகவே வைங்க. நம்ம வடை போட்டதுக்கப்புறம் வந்து வடை வந்து குழம்பு உறிஞ்சிடும். அதனால் குழம்பு திக்காகிடும். அதனால் குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுருங்க. இப்போ குழம்பு கொதிக்கட்டும். இந்த நேரத்தில் நீங்கள் சால்ட்டு தேவைன்னா செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். குழம்பு ஒரு கொதிக்கு வரட்டும். இப்போ குழம்பு ஒரு கொதி வந்துடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம வந்து மசாலா வடையை உள்ளே சேர்த்துடலாம். குழம்புல நான் வந்து ஒரு 7 மசாலா வடையை குழம்புல சேர்க்குறேன். உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்றப்பல நீங்கள் எத்தனை வேணால் சேர்த்துடலாம். நான் ஒரு 7 வடையை சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா வடை எப்படி செய்யணுன்றதை பற்றி கூட நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் வேணால் அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வடை சேர்த்ததுக்கப்புறம் திரும்பவும் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் குழம்பு கொதிக்க விடுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நமது ஜேகே சமையல் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வரும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட ஒவ்வொரு அப்டேட்டையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.